எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாகில் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த சீசனில் இப்போ அதிகமாக பழங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மாம்பழமும் நவாப்பழம் தான். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவாப்பழம் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து 50 ரூபான்னு விற்றுருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா இருந்துச்சு. அதனால் ஒரு 1/2 கிலோ நவாப்பழம், ஏன்னா நவாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நான் 1/2 கிலோ வாங்கிட்டு வரேன். 2 நாளே நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் தாங்க. ரொம்பலாம் கிராண்டெல்லாம் கிடையாது. மாவு இருந்துச்சு, இட்லி மாவு. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவாக கலந்துக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வச்ச முருங்கைக்கீரை சாம்பார். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. இப்போ எங்கே போனால் காலேஜ்லேருந்து வந்ததாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காஃபி கேட்டாங்க. எப்போதுமே டீயே குடிக்கிறோமா, காஃபி போட்டு கொடுங்கன்னு. காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. நார்மலாக நம்ம காப்பி பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு கொதிக்க வச்சு பாலை ஊற்றி சக்கரை போட்டு கொடுத்துருவேன். அதை நாங்கள் எல்லாருமே அப்படி தான் குடிப்போம். எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவாப்பழம் ஒரு கிண்ணத்தில் வச்சதுக்கப்புறம் தோசை கொடுத்துட்டேன். அப்போ நானும் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தோசை நானும் சாப்பிட்டாச்சு. நைட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நாள் பூரா வேலை செஞ்சு லேடிஸ்க்கு வந்து நைட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்.